இந்தியா இலங்கை இடையிலான ஓடிஐ போட்டியில் முதல் போட்டி சமனில் முடிந்த பட்சத்தில் இரண்டாவது போட்டி இலங்கை அணி வென்றது. எனவே மூன்றாவது போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இரண்டாவது போட்டி தோல்விக்கு பிறகு ரோஹித் சர்மா கூறியது என்னவென்றால், தோல்வியின் பக்கத்தில் இருக்கும்போது வலியை தான் கொடுக்கும். முதல் 10 ஓவர்கள் மட்டும் பேசி ஒரு பயனும் இல்லை. தொடர்ந்து ஸ்டாண்டிங் கொண்ட சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாங்கள் செய்யவில்லை. இந்த தோல்வி நிச்சயம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். நம் எந்த மாதிரியான பிட்ச் இருக்கிறதோ அதற்கேற்றவாறு தகவமைத்து விளையாட வேண்டும். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேட்டிங் மூலம் சுலபமாக ஸ்ட்ரைக்கை மாற்ற முடியும். ஆகையால் தான் மிடில் ஆர்டரில் பேட்டிங் லைனை மாற்றினோம். அதேபோல் ஸ்ரீலங்கா அணியின் வீரர் வாண்டர்சேவுக்கு வாழ்த்துக்கள். காரணம் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். நான் 64 ரன்கள் சேர்க்க முடிந்தது. அதற்கு என்னுடைய பேட்டிங் ஸ்டைல் தான் காரணம் என்று நினைக்கிறேன். ஆனால் அப்படி விளையாடுவதன் மூலம் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கிறது. அதேபோல் நான் மட்டும் பேட்டிங் செய்தால் போதாது. இந்த தோல்வி மூலம் இந்திய அணிக்கு ஏமாற்றம் தான். அதேபோல் எனது இன்டென்ட்டை நான் மாற்ற விரும்பவில்லை. இந்த பிட்ச் பற்றி அறிந்து வைத்துள்ளோம். ஆகையால் தான் பவர் பிளேவில் அதிரடியாக விளையாடுகிறோம். மிடில் ஓவர்களில் ரன் சேர்ப்பது அவ்வளவு எளிதல்ல. எப்படிப்பட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்தினோம் என யோசிக்க விரும்பவில்லை. மிடில் ஓவர்களில் எப்படி விளையாட வேண்டும் என்பது குறித்து தான் ஆலோசிக்கப் போகிறோம் என்று ரோஹித் சர்மா பேசியிருந்தார்.